ஆழையாற்றில் அறிவு திருக்கோயிலாற்றி அகிலமெங்கும் அமைதிக்காய் அறிவுரையாற்றி ஆழ்ந்த ஞானத்தில் அறிவியல் போதித்து அறிவே தெய்வம் என்று அகத்தினில் காட்டி அன்னையை தந்தையை ஆசானை ஆழ்மனதில் பதித்து மனவளங்காக்க உடல் வளங்காக்க உயிர் வளங்காக்க உன்னத பயிற்சிகள் தந்து ஆழ் தவத்தின் மேன்மையை அறியச் செய்த ஆசான் வேதாத்ரி மகரிஷியின் பாதங்களை பணிந்து எனக்கு அடிப்படை பயிற்சியிலிருந்து பிரம்மஞானம் வரை கற்பித்து என்றும் என் ஆன்மீக குருவாக திகழ்கின்ற குரு கோபால்ஜி அவர்களை அன்போடு வணங்கி இன்றைய நிகழ்விலே வேதாத்திரியம் கேட்பதற்காக அடிப்படை பயிற்சியில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை சொல்கின்றேன். நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறம்புவதில்லையா? அமிழ்ந்த பேரருள் அறியாமையில் அவலமேதே கலையில் வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறம் ஆகும் என்று பாரதி வரிகளை முன்னிறுத்தி பெண்ணின் பெருமைக்குள்ளே நான் இப்போது நுழைக்கிறேன். இந்த தலைப்பை நான் நினைக்கின்ற போது ஒரு மனதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அது ஏனென்றால் பெண்ணென்று பூமிதனில் பிறந்து விட்டால் பெரும் பேறு இருக்கிறது என்ற பெருமையினாலா, அல்லது தலை சிறந்த பண்பாகிய தாய்மை பண்பை பெண் கொண்டிருக்கின்றாள் என்பதனாலா, அல்லது பெண்ணிடம் அளவுக்கு அதிகமாக காணப்படுகின்ற பாசத்தின் பெருமையினாலா, மன தைரியத்தாலா, அல்லது அந்த உறவுகளை அவள் கட்டி பாதுகாக்கின்ற அந்த தன்மையை நினைத்தா தெரியவில்லை. ஆனால் பெண் என்று மனதுக்குள் நினைத்து விட்டாலே ஒரு உத்வேகம் தோன்றுகின்றது. முதலில் ஒவ்வொருவரும் தம்முடைய மனத்திலே பெண் எப்படி மகத்தானவள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் மகரிஷி என்ன சொன்னார் என்பதையும் நாம் புரிந்து அதன்படி நடக்க முடியும். நாம் முதலில் மனதுக்குள் ஏற்றிவிட வேண்டும் அந்த விளக்கை. இயற்கை எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வெள்ளமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே என்று பாடுகின்றார் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அற்புதம் என்ற வார்த்தையிலேயே மகரிஷியின் பூரணத்துவம் தெரிகிறது. அதாவது இனப்பெருக்கம் செய்யும் அந்த சிறப்பான அந்த பணியானது பெண் இனத்திடம் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அன்பு, பரிவு, பிறருக்காக தன்னையே தியாகம் செய்தல், இதை போன்ற மனம் சார்ந்த இந்த விடயங்கள் எல்லாம் போற்றுதற்குரிய இவை மதிப்புமிக்க பண்புகள் ஆண்களை விட பெண்களிடம்தான் அதிகமாக இருக்கின்றன. இயற்கையை இறைவன் படைத்தான் என்றால் உயிர்களை போற்றி பாதுகாத்து படைக்கின்ற பெரிய படைத்தல் தொழிலை பெண் செய்கின்றாள். எனவே பெண்களை சிறப்பு வாய்ந்த தனி வகையாகவே நாங்கள் கருத வேண்டும் என்று மகரிஷி கருதுகின்றார், கூறுகின்றார். ஆணோடு பெண்ணை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஆண்கள் பல விடயங்களை மனதிலே வைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் பெண்கள் அதிகமான விடயங்களை மனதிலே பதித்து உறவுகளை பேணுகின்ற அந்த உன்னதமான பணிகளை அவர்கள் செய்கின்றார்கள். உதாரணமாக பிறந்த நாளோ, திருமண நாளோ, பிள்ளைகளின் பாடசாலை விடயங்களோ, இவை போன்றவற்றை ஞாபகத்தில் வைத்திருக்கின்ற பெரிய பணி பெண்களுக்குடையதாகவே இருக்கின்றது. ஆண்களை விட பெண்களுக்கு ஞாபக சக்தி அதிகம். இதை விளக்குவதற்காக Why Man Never Remember and the Woman Never Forget என்ற ஒரு நூலை அமெரிக்காவிலே இருக்கின்ற டாக்டர் மரியானா லெகாட்டோ என்பவர் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு விடயத்தை அறிகின்ற போது அதை மற்றவங்களிடம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே
இந்த பெண்கள் என்ன செய்வார்கள்? அதை உள்வாங்குவதில் அதை அப்படியே ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார்கள். இந்த ஞாபக சக்தியை வளர்ப்பதற்கு உத்தியும் அதுவாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் வாங்கி அதை மற்றவங்களுக்கு சொல்லுகின்ற போதுதான் அந்த ஞாபகத்தில் அது இருக்கு. ஒரு விடயம் எமது ஞாபகத்தில் பதிக்க வேண்டுமானால் அதனை பிறருக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும். இந்த தன்மையே பெண்களுக்கு ஞாபக சக்தியை மேம்படுத்துவதற்கு காரணமாக இருக்கின்றது. இதைவிட தாய் எத்தனை காத தூரம், எவ்வளவு தூரம் இவ்வாறான இரைச்சல் அத்தனைக்கும் மத்தியிலும் தன் குழந்தை அழுகின்ற சத்தத்தை ஊகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை ஒரு பெண்ணுக்கு, ஒரு தாய்க்கு இருக்கின்றது. இதுதான் தாய்மைக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இதற்கு காரணம் ஆணின் மூளையை விட பெண்ணின் மூளை அளவுல சிறியதாக இருக்கு. அதனால் ஒலிகளை துல்லியமாக கேட்கின்ற திறன் அந்த பெண்களிட மூளையிலே இருக்கின்றது. அளவில் சிறியதா இருக்கின்ற காரணத்தினால் துல்லியமாக அந்த கேட்கின்ற தன்மை அவர்களுக்கு இருக்கின்றது. இதனால் தான் என்னவோ ஆண்கள் பெண்கள் எது கேட்டாலும் தெரியாதவர்கள் போல் இருப்பதும், எத்தனை தடவை சொன்னாலும் செவிடங்காதில ஊதுற சங்கு போல இருக்கிறீர்களே என்று பெண்கள் ஆண்களை பற்றி கேட்பதும் இதற்காகத்தான். இந்த விடயம்தான். ஏனென்றால் எங்களுக்கு துல்லியமாக கேட்கும், ஆண்களுக்கு துல்லியமாக கேட்காது என்பதுதான். ஒரு தாய் இரவோ தன் பிள்ளை உணவருந்த இல்ல, சாப்பிட இல்ல என்று சொன்னால் என்ன செய்வாள் சொன்னால், உயிரே போய்விடுறது போல கவலையில இருப்பாள். சாப்பிடல பிள்ளை, சாப்பிடல பிள்ளை, சாப்பிடல பிள்ளை, சாப்பிடல என்று சொல்லிக்கொண்டே. ஆனால் தந்தையோ பசிச்சா சாப்பிடுவாங்க தானே, சும்மா விட்டு போட்டு வேற வேலையப்ப என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற கவலைகளையோ நோய் வேதனைகளையோ தனக்கு ஏற்பட்டதை போல மனதிலே போட்டு அதை பற்றி எப்பொழுதும் சிந்தித்து கவலை கொள்ளுகின்ற தன்மை அந்த தாய்மைக்குத்தான் இருக்கின்றது. தாய்மைக்குத்தான் இருக்கின்றது என்பது இல்லை, தாய்மைக்கு சொந்தமானது என்றும் நாம் சொல்லலாம். உடல் உறுதி கொண்ட ஆணை விட, நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன், ஆண்கள் எப்படி பெண்கள் எப்படி என்று பார்க்கிறேன். பாருங்கள், உடல் உறுதி கொண்ட ஆணை விட மன உறுதி கொண்ட பெண் ஒரு சிறப்பு மிக்கவள். ஒரு பெண்ணுடைய மகத்துவத்திற்கும் பெண்மையின் மன தைரியத்தையும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்னென்று சொன்னால் பெண்ணுக்கு இருக்கிற பிரசவம் என்பதுதான். அந்த பிரசவம் என்பது ஒரு பெண்ணுக்கு ஒரு மறுபிறப்பு என்றுதான் சொல்வார்கள். பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த பிரசவ வழியே 3 தொடக்கம் 4 மணித்தியாலங்கள் தொடர்ந்து இருக்கும். தொடர்ந்து அந்த வலி இருக்கு. ஒவ்வொரு 10-20 நிமிடங்களுக்கு ஒரு முறை இடுப்பு பகுதியில தொடங்கி இழுத்து பிடித்து விடு, இழுத்து பிடித்து விடு. இப்படி அந்த பிரசவ வலி இருக்கு. ஒரு மனிதன் தாங்குற வலி 45 அலகாக இருக்க, ஒரு பெண்ணுடைய பிரசவ வலி 52 அலகு. 45 தான் ஒரு மனிதனால தாங்க முடியும். ஆனால் 52 அலகுகளாக அந்த பெண் அந்த வலியை தாங்குவார். இது எப்படி இருக்கும் என்று சொன்னால் 20 எலும்புகள் ஒன்றாக சேர்ந்து உடைவது போன்ற வலியுடையதாக இருக்கு. இப்படியான அந்த வலியை ஒரு குழந்தை பிறக்கும் வரை எத்தனையோ வேதனையை சுமக்கிறாள். உயிரை பணயம் வைத்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள். இவ்வாறு அந்த வலியை பொறுத்து குழந்தையை பிரசவித்து விட்டு குழந்தை பிறந்து அடுத்த வருஷமே அடுத்த பிள்ளை பிறக்கிறதுக்கு தயாராகி விடுவாள். இதுதான் அவளோட தைரியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாகுது. பயந்து ஐயோ போன முதல் பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்ட எனக்கு அடுத்த பிள்ளை வேணா என்று சொல்ற தைரியம், அப்ப அந்த பயந்த மனம் இல்லை. அடுத்த வருடமே அதற்கு தயாராகி விடுவாள். அதுபடி கருணைக்கு, இரக்கத்துக்கு, சகிப்புத்தன்மைக்கு, பொறுமைக்கு இருப்பிடம் என்று நாங்கள் பார்த்தால் அது பெண்தான். எனவேதான் ஒரு குழந்தை வளரும் வரை தாயின் பராமரிப்பில் இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கின்றது. ஒரு குழந்தை வளரும் வரை அந்த பிள்ளை
தாயுட பராமரிப்புலதான் இருக்க வேண்டும் என்று அந்த சட்டத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த சகிப்புத்தன்மை, பொறுமை, இப்ப ஆண்கள் என்று சொன்னால் ஐயோ இந்த வயிற்றுக்குள்ள இந்த குழந்தையை வைத்திருக்கலாம் வெட்டி எடுத்துருங்க என்று கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பொறுமை இந்த பெண்ணிடம் மட்டும்தான் இருக்கின்றது. இனி ஒரு விடயத்தை அவதானிக்கிறதை எடுத்து பார்த்தால், அவதானிக்கிறார் அந்த மனநிலை, கவலை, அவற்றை எல்லாம் வெளிப்படுத்துறது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல், இவற்றிலே ஆண்களிட மூளையை விட பெண்களிட மூளைதான் தெளிவாக செயல்படுத்துவதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் ஆய்வுகள் மூலம் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். இது போலதான் ஒரே சமயத்தில பல விடயங்களை உள்வாங்குகின்ற தன்மை பெண்களுக்கு இருக்குது. ஒரே நேரத்துல பல விடயங்களை அதை வந்து என்னன்னு சொல்றாங்க என்றால், இந்த ஃப்ரண்டால் கோர்டெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மூளையிட முன்பகுதியில வந்து இரத்த ஓட்டம் அதிகரிக்கின்ற நேரம் அந்த உள்ளுணர்வு, சுய கட்டுப்பாடுகள், மற்றது அந்த அந்த சுய கட்டுப்பாடு, அந்த உள்ளுணர்வு உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல ரத்தோட்டம் கூடுதலாக வர்றதாக. இப்ப இந்த தன்மை வந்து பெண்களுக்கு கூடுதலாக இருக்கின்றது, அந்த ஒருங்கிணைப்பு தன்மை, கான்சென்ட்ரேஷன் என்றது. இதனாலேயே தான் அவர்களுக்கு எதையும் ஒரே நேரத்திலே செய்யக்கூடியதா இருக்கின்றது. இப்ப சமையல் இப்ப எத்தனை பேர் சமைச்சு கொண்டு இந்த மீட்டிங்கை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க என்று தெரியாது, சமைச்சு கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அதே போலதான் சமையல் செய்வது, கணவனின் கேள்விகளுக்கு அதே நேரத்துல பதில் கொடுப்பது, மற்றது பிள்ளை ஆள்ற நேரம் அந்த பிள்ளைக்கு உணவு கொடுக்கிறது, இப்படி வந்து ஒரே நேரத்துல நாங்கள் அவர்கள் பெண்கள் இப்படியான வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. பல கேள்விகளுக்கு உடனடியாக அவர்கள் பதிலை சொல்வார்கள். இது நான் ஒன்றை செய்யறேன், நான் வேலையில இல்ல இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தன்மை பெண்களுக்கு இல்லை. இப்படியான தன்மைகள் பெண்களுக்கு இருக்கின்றது. இந்த இப்படியான பெண்ணைத்தான் உலகத்துக்கே 1.25 வரியில பொதுமுறை போய்த்த சொன்ன திருவள்ளுவர் 4 வரிகளில ஒரு பாடல் தந்திருக்கிற தன்னுடைய மனைவிக்காக. அடியில் கிணியாளே, அன்பு உடையாளே, படிசொல் தவறாத பாவாய், அடிவருடி, பின்தூங்கி முன் எழும் பேதாய், இனிதாய் ஏன் தூங்கும் என் கண் இரவு என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது தன்ற மனைவியில இறப்பில வந்து உலக பொதுமறை தந்த மகா முனிவரே பாடியிருக்கின்ற போது பெண்ணின் பெருமையை நாம் போற்றத்தான் வேண்டும். வள்ளுவருக்கு பின்தூங்கி வள்ளுவர் எழுவதற்கு முன்னே அவர் மனைவி வாசுகி எழுந்து விடுவார். அப்படி என்றால் வாசுகிக்கு வள்ளுவரில் பயமோ இல்லை வள்ளுவரில் மதிப்போ தெரியவில்லை. இது போல பல பாடல்களை நாம் பெண்கள் பற்றி உரிமை போராட்டத்தில் திருக்குறளுக்கு எதிராகவும் நாம் பேசலாம். ஆனால் இது இன்று எம்முடைய தலைப்பு அல்ல. பெண்ணின் பெருமையே எங்களுடைய இன்றைய பேசுபொருள். அதனால் பெண்ணின் பெருமையாக வள்ளுவர் சொன்னதாக இந்த பாடலை எடுத்துக் கொள்கின்றேன். அடியிற்கிணியாளே, அன்பு உடையாளே, படி சொல் தவறாத பாவாய், அடிவரடி முந்தூங்கி பின்னலும் பேதாய், இனிதாய் என் தூங்கும் என் கண் இரவு என்று. இதனாலே உங்களை இந்த இப்படியான தன்மைகள் இருக்கிறதாலே உங்களை கவர்ந்த பெண்மணி அன்னை தெரசாவோ இந்திரா காந்தியோ அவர்கள் எல்லாம் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருப்பாள். நீங்கள் உடல் வரந்த துடித்தால் அவள் துடித்து போவாள். உங்கள் கவலையை தன்னுடைய கவலையாக எடுத்துக் கொள்வாள். உங்களை சாதனை மனிதனாய் ஆக்கி வைப்பாள். காலம் முழுவதும் உங்களை பற்றியே நினைத்திருப்பாள். அவள்தான் உலகத்திலேயே உங்களை கவர்ந்த பெண்மணி. நிச்சயமாக அவள் உங்கள் மனைவியோ தாயாகவோ தான் இருப்பாள். ஆணுக்கு பெண் அடிமை, ஆணினுடைய விலா எலும்பிலிருந்துதான் பெண் பிறந்தாள். இப்படியான சொற்கள் எல்லாம் சொல்லுகின்ற விளக்கமற்ற வார்த்தைகள் இன்றும் எங்களுடைய மக்கள் மத்தியிலே நிலையில் வருகின்றது. பெண் என்றுமே அடிமை இல்லை. அவளை யாரும் அடக்கவும் மாட்டார்கள், அடக்கவும் இல்லை. அவளேதான் அடங்கி வாழுகின்றாள். அவளின் மென்மை அடக்கத்தை அணிகலனாக்கி இருக்கின்றது. இதுதான் இந்த வாசுகிக்கும் பொருந்துகிறதாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால்
இந்த பண்புகள் இப்ப அடங்கித்தான் இந்த பண்புகளை அவள் வெளியிலே காட்ட முடியும் என்பதுதான் காரணமாக இருக்கு. அன்றைக்கும் இன்றைக்கும் பெண்களை பாடுகின்ற கவிஞர்களே உலகிலே அதிகமாக இருக்கின்றார்கள். நானே ஒரு முறை எழுதியிருந்தேன். கொடியென கணவன் தோள் மேல் சாய்ந்தாள், கொழுகொம்பாய் அவன் இருக்க அவனை படர்ந்தாள், கரமென மாமியார் உறவில் கைகோர்த்தாள், ஆசானாய் குழந்தைகளை ஆற்றுப்படுத்தினாள், நாத்தனார் வாழ்வில் நலன் விரும்பியானாள், மொத்தத்தில் குடும்ப சொத்துத்தான் அவளானாள். பல வீடுகளில் ஆட்சி வந்து நாட்டின் ஆட்சி, அதாவது பல வீடுகளின் ஆட்சியே பிறகு நாட்டின் ஆட்சியாகிறது. பல வீடுகள் இணைந்ததுதான் நாடு. நாடு அதுக்கு வீடு விளங்க என்ன நடக்கும்? நாடு விளங்கும். எனவேதான் பெண்தான் நாடு விளங்க வைக்கின்ற பேராயுதம் என்று நான் எழுதியிருந்தேன். இதனேதான் மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார். காஞ்சி பெரியவர் மகரிஷியிடம் பெண்ணுக்கு பிரம்மஞானம் கொடுக்கலாமா என்று கேட்டாராம். ஏனென்றால் மகரிஷி பெண்களுக்கு பிரம்மஞானம் கொடுக்கின்றார், தீட்சை கொடுக்கின்றார். இப்படி கொடுக்கலாமா என்று கேட்ட போது அழகான விளக்கம் மகரிஷி சொல்லியிருக்கிறார். ஞானம் என்பது திருத்தமாக வாழ்வதற்கு மனிதனை தகுதியாக்குகின்ற அறிவின் விளக்கம். சிறப்பாக வாழ்வதற்கே ஞானம் வேண்டும். ஞானத்திற்காக நாம் வாழ்வை அர்ப்பணம் செய்ய தேவையில்லை. இயந்திர சாதனங்கள், விஞ்ஞான நுட்ப கருவிகள், வாழ்க்கை பொருட்கள் இவைகளின் எண்ணிக்கை இவை மிகுந்து கொண்டே வருகின்ற இந்த காலத்தில் இல்லறத்திலே வாழ்வோர்கள் எல்லோருமே ஞானம் பெற வேண்டும். அந்த ஞானத்தை பெறுவது எளிது. தங்களுடைய கடமை உணர்வோடு இன்பமும் அமைதியும் பெற்று வாழ்வதோடு இல்லறத்தையும் செம்மையாக நடத்த அந்த ஞானமானது உதவியாக இருக்கும். ஆக நல்ல பிள்ளைகளை பெற்று அவர்களை ஒழுக்கத்திலும் அறத்திலும் சிறந்தவர்களாக செய்து அதன் மூலமாக குடும்பம், ஊர், நாடு, உலகம் என்ற அளவிலே அமைதியையும் இன்பத்தையும் ஞானத்தின் மூலம் விளைவிக்கலாம். இத்தகைய சிறப்புடைமையால் ஞானம் இல்லறத்தாருக்கு இன்றியமையாதது. அதனால் குடும்பத்திலே முக்கிய பங்கு வகிக்கின்ற, குடும்பத்தின் ஆதாரமாக இருக்கின்ற பெண்களுக்கு பிரம்மஞானம் கொடுக்க வேண்டும் என்று மகரிஷி விளக்கம் கூறினார். இதுதான் பெண்களுக்காக மகரிஷி பிரம்மஞானம் கொடுப்பதன் விளக்கம். அதோடு இந்த பூமிக்கு பெண்கள் மூலமாகத்தான் நாம் வந்திருக்கின்றோம் என்று எவருடைய அங்கீகாரமும் இல்லாது பெண்களுக்கு பிரம்மஞானம் கொடுத்தவர். இதனாலேதான் நாம் இன்று பிரம்மஞானம் பெற்றிருக்கின்றோம். இதைத்தான் மகாகவி பாரதியாரும் சொல்லுகின்றார். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்று சொல்லுகின்ற. அது மற்ற தேவையில்லை, எங்களுக்கு பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தார், அதுதான் முக்கியம். இந்த ஞானம் என்ற பொருள் வைக்கப்பட்ட இடமே பெண்தான் என்று மகாகவி பாரதியாரும் உலகத்துக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கின்ற. இதனால் பிரம்மஞானம் பெண்களுக்கு கொடுப்பது முறை என்பது பாரதியும் சொல்லியிருக்கின்றார், எங்களுடைய மகரிஷியும் சொல்லியிருக்கின்றார். இதே போல பெண்களுக்கு தீட்சை கொடுப்பது தவறு என்று இருந்தது என்று ஒரு எழுதப்படாத சட்டம் ஒன்று இருந்தது. அதை மாற்றியமைத்து பெண்களுக்கு தீட்சை கொடுக்கலாம், அதே போல பெண்களும் பிறருக்கு தீட்சை கொடுக்கலாம் என்ற வழக்கத்தையும் மகரிஷி அவர்கள் தான் மாற்றினார். அது மட்டுமல்லாமல் உடன்கட்டை ஏறுதல் என்று பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கணவன் இறந்தால் மனைவி உடனே அந்த கணவனை இருக்கின்ற தீயிலே விழுந்து இறக்க வேண்டும் என்ற நிலைமை அந்த காலத்திலே இருந்தது. காலத்திலே அது இருந்த நேரத்துல அதை வலுவாக கண்டித்தவர் மகரிஷி. மகரிஷி டெல்லியிலே இருந்த ஒரு காலத்திலே பல பெரியவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மகரிஷியிடம் வந்தாங்க. ஐயா, உங்களை போன்ற ஆன்மீக அறிஞர்கள் நமது உயர்ந்த பண்பாடாகிய உடன்கட்டை ஏறுதல் என்ற சடங்கை ஆதரிக்க வேண்டும். நாங்கள் இதற்கான ஒரு மசோதா தயாரித்து பார்லிமெண்ட்ல நாங்க சமர்ப்பித்து இருக்கிறோம்.
அதுக்கு ஒரு விவாதம் நடந்திருக்குது. இன்றுதான் அதுக்கு வாட் பண்ற நாள், அதை நிறைவேற்ற நாள் என்றுதான் உங்களுடைய ஆசையையும் அறிவுரையும் வேண்டி நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களுக்கு நீங்கள் ஆசை கூறி அனுமதி தாருங்கள், அதாவது வாட் பண்ணுங்க என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். இது டெல்லியில் நடந்தது. அப்போது உடனே அவர் சொன்னார், ஓகே, நான் அதை செய்கிறேன், உங்களுக்கு அனுமதி தருகின்றேன், நிச்சயமாக பெண்கள் உடன்கட்டை ஏறலாம், அதுக்கு நான் ஒப்புதல் தருகின்றேன். ஆனால் நான் ஒரு இதை தருகின்றேன், ஒரு திருத்த சட்டத்தை தருகின்றேன். சிந்தனையாளர்களே, நானும் உங்களுக்கு ஒரு திருத்த சட்டம் ஒன்று தருகின்றேன், அதை நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் இந்த விருப்பத்துக்கு நான் வாட் பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன். அது என்ன என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், அது என்னன்னு சொன்னால், நாங்கள் நிறைவேற்ற இதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்களும் உடனே ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அவர் சொல்றார், இதே போல நீங்கள் கணவன் இருந்தால் மனைவி அந்த அவருடைய எரிக்கின்ற அந்த உடலிலே இவரும் போய் விழுந்து எரிய வேண்டும் என்றதை போலே, மனைவி இறந்து விட்டால் கணவன் உடற்கட்டை ஏற வேண்டும் என்ற திருத்தத்தை செய்யுங்கள். உங்களோட மசோதா நீங்கள் கொடுத்தீர்கள், இதுல அந்த பாராளுமன்றத்தில் கொடுத்த அந்த மசோதாவில் நீங்க இது எழுதுங்கள், கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறுதல், அதே போல் மனைவி இறந்தால் கணவன் உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்ல வேண்டும் என்று. உடனே எல்லோருக்கும் கோபம் கோப கணலோடு முகத்தை சுருக்கிக் கொண்டு நாங்கள் போய் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்களாம். நல்ல வேளையாக அந்த உடன்கட்டை ஏறுற சட்டம் நிறைவேறவில்லை. உடன்கட்டை ஏறுதல் என்பதை இப்போதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. கணவன் இறைந்த பின்னும் பெண்ணுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று இப்போது பெண்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்று அதை மகரிஷி வெறுத்தார், அதை தடுத்தார் என்பதுதான் உண்மை. இதனால என்ன தெரிகின்றது என்று சொன்னால், பெண்ணினத்திற்கு ஆண்கள் செய்ய வேண்டிய கடமை, நன்றி உணர்வுகளை ஆண் மக்கள் மறந்து விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெரிய வருகிறது. இது போன்ற ஒரு தலைப்பட்சமான சடங்கு முறைகள் எல்லாம் அறிஞர் பெருமக்களாகிய நீங்கள் தான் மாற்றி அமைக்க வேண்டும் என்று வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் என்று மகரிஷி சொல்லுகின்றார். இப்ப பெண்கள் இத மகரிஷி இப்படி சொல்றார். ஆனா பெண்களை வீட்டின் ஒளி, நாட்டின் ஒளி என்றெல்லாம் நாங்க கூறுகின்றோம். மற்றது வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு பெண் தேவை என்று மாமியார் சொல்லுவது. இதுல சூட்சுமம் என்னென்று பார்த்தால், அந்த மாமிக்கு என்ன லைட் போடுறதுக்கோ விளக்கேற்றதுக்கு என்ன விரல் இல்லையா? இருக்கு. ஆனால் என்னன்னு சொன்னால், புகுந்த வீட்டின் பெருமையை ஒளியை உலகத்துக்கு விளக்கவென புகுந்தவள் ஆதலால் விளக்கெரிக்க ஒரு பெண் வர வேண்டும் என்ற வார்த்தை அந்த பிரயோகிக்கப்பட்டது. மென்மையான இதழ் பட்ட ஊதுகுழல் வெறும் காற்றை உள்ளே எடுத்து இசையாக வெளியே கொண்டு வருகின்றது. அதே போலேதான் கணவனுடைய புகுந்த வீட்டிலே மென்மையான புகுந்த சாதாரணமான குடும்பத்தை தரமான குடும்பமாக உலகத்துக்கு உயர்த்தத்தான் அந்த புகு மனையிலே அவள் காவல் வைக்கின்றாள் ஒரு பெண். எப்படி காற்று ஊதுகுழலுக்குள் சென்று இசையாக வருகின்றதோ, அதே போலேதான் ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்குள் போய் அந்த குடும்பத்தை ஒரு தலை சிறந்த ஒரு குடும்பமாக மாற்றுகின்றாள். இதே போல இல்லறத்தை விட சிறந்த அறம் ஒருவனுக்கு இல்லை. அந்த இல்லறத்துக்கு சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும் என்றால் சிறந்த இல்லாள் தேவை. இதன் மூலமேதான் அவள் சமூகத்தின் முன்னே ஏறு போல பீடு நடை அவன் செய்ய முடியும். அந்த வள்ளுவர் சொன்னதை போல ஆண்கள் உசாராக எந்த திருமண விழாவை எங்கு போவதாக இருந்தாலும் பக்கத்தில் அந்த ஒரு பெண் போனால்தான் அது ஒரு அழகாக இருக்கும். அந்த ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து போகின்ற போது, தனியே அந்த பெண் போகின்ற போது அந்த திமிர், அந்த ஏறுபோல் நடை, இதெல்லாம் அந்த ஆணுக்கு வரமாட்டாது. அதை கொடுப்பது பெண்தான். ஆணை விட உள்ளத்தாலே வாழும் ஆற்றல் பெற்ற பெண் உலகில் சிறப்பு பெறுகிறாள். இந்த பெண்மையின் பெருமையை உணர்ந்துதான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லுகின்றார்,
மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று கூறுகின்றார். இந்த ஹெர்மிஸ் என்ற ஒரு அறிஞர் சொல்றார் எப்படி என்றால், ஒரு அழகிய கற்புடைய பெண் ஆண்டவனின் ஒரு முழுமையான சிறந்த படைப்பாகவும் தேவதைகளின் பெருமையாகவும் உலகின் அதி அற்புதமான தனித்த அதிசயமாகவும் விளங்குகின்றார் என்று ஹெர்மிஸ் என்ற ஒரு அறிஞர் சொல்லி இருக்கின்றார். நான் பெற்றிருக்கின்ற வாழ்வுக்கு அந்த வாழ்வை தகுதியுள்ளதாக அமைத்து தந்ததற்கும் நாம் கடவுளுக்கு அடுத்தபடியாக பெண்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம் என்று பொவி என்ற அறிஞர் சொல்லுகின்றார். அதாவது இப்ப பெற்றிருக்கின்ற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தகுதியாக அமைத்து தந்ததற்கு கடவுளுக்கு அடுத்தபடியாக பெண்ணுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று அவர் சொல்லுகின்றார். எனவேதான் மனிதனை வாழ வைக்கின்ற இந்த பூமியை பூமாதேவி என்றும், ஆகாயத்தை ஆகாயவாணி என்றும், கடலை கடல் அன்னை என்றும், நதிகளை கங்கை என்றும் காவேரி என்றும், எங்கெங்கும் இயற்கையின் சக்திகளை எல்லாவற்றுக்கும் பெண் வடிவத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். கல்வி, செல்வம், வீரம், இந்த மூன்றும் கலைமகள், அலைமகள், நிலைமகள் என்ற 3 சக்திகளாக பெண் தெய்வங்களை வழிபட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஒரு பெண் வாழ்கின்ற அந்த வீடு சிறப்பாய் இருந்தாலேயே நாடும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் நான் முன்னமே சொன்னேன், வீடுகள் நிறைந்ததுதான் என் நாடு, அந்த ஊர் தானே சேர்ந்துதான் என் நாடு. எனவே இல்லறத்தை ஒரு பெண் நல்லறமாக்காமல் விட்டால் உலகை எப்படி உலகு சந்தோஷமாக இருக்கும், உலகம் எப்படி முயற்சி அடையும்? உலகத்தை வளர்த்து வாழ வைக்கும் புத்தகங்களாகவும் கலைகளாகவும் கல்விக் கழகங்களாகவும் பெண்கள் தான் விளங்குகின்றார்கள். அந்த பெண்களை பற்றி ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கிறார் இப்படித்தான், உலகத்தை வளர்த்து வாழ வைக்கின்ற புத்தகங்களாகவும் கலைகளாகவும் கல்விக் கழகங்களாகவும் பெண்கள் விளங்குகிறார்கள் என்று. இவ்வாறுதான் தத்துவ ஞானிகள், அறிஞர்கள், இப்படி உலகமே அவர்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் கூறுவதை பார்க்கின்ற போது அது எங்களுக்கு வெள்ளடிய மளிகையாக தெரிகின்றது பெண்களை பற்றி. இவ்வாறாக உலகத்துக்கு பெருமை சேர்க்கின்ற பெண்ணை பொதுவாகவே கவிஞர்கள் கொடிக்கு உவமைப்படுத்தியிருக்கிறார்கள். கொடி மென்மையானது, பூத்து குடுங்குகின்ற அந்த கொடியானது ஒரு பற்றுக்கோடு கொண்டுதான் அது படரும். அந்த பற்றுக்கோடு கொண்டு வளருகின்ற அந்த கொடியை கொழுகொம்பு என்று சொல்லுவார்கள். அந்த கொழுகொம்பு இல்லாமல் ஒரு கொடி படராது. இந்த பெண்ணை கொடி என்று சொல்வது காரணம் சொல்லுகின்றேன், அது வளராது. அப்ப நீண்டு வளராமல் என்ன செய்யும் என்றால் புதராக அது படர்ந்து காணப்படும். அப்ப அந்த கொழுகொம்பிலேதான் படருகின்ற போது அது நிறைவான பூக்களை தந்து கொழும்பையே அழகாக்கும் தன்மையை அது கொண்டிருக்கின்றது. கொடி கொழுகொம்பிற்கு அழகை தருவதை போல பெண்ணானவள் தன் கணவன் சந்தோஷமாக வாழ அவள் செய்கின்றார். பூ எப்படி அழகாக இருக்கின்றது அதே போல மகிழ்ச்சியாக ஒரு கணவன் இருப்பதற்காக வழியை செய்கின்றவள் பெண்கள். பூக்களை தந்து கொடி மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவதை போல பிள்ளைகளை பெற்று சமூகத்துக்கு சிறந்த பணியாற்றுகின்றாள் பெண். கணவன் என்ற கொழுகொம்பை படர்ந்து அவள் வாழுகின்றாள். அது எப்படி என்றால் இளமையில பெற்றோரை தாங்கி, திருமணத்தின் பின் கணவனில் தங்கி, முதுமையில பிள்ளைகளில் தங்கி, இப்படி தங்கி வாழும் பண்பு பின் தங்கியவளாகவேதான் அவளை ஆக்கிவிடுகின்றது. பெண்ணினுடைய கருணை, பொறுமை, சகிப்புத்தன்மை, மென்மை, விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை, இவை அனைத்தையும் தமக்கு சாதகமாக பயன்படுத்துகின்ற ஆண் வர்க்கம் அவளை அடிமைப்படுத்துவதும் காலகாலமாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இன்று இந்த நிலைகளை உடைத்தெறிந்து பெண் வர்க்கம் துணிந்து முன்னேற்றம் கண்டுள்ளது. ஆயினும் பெண்களின் கற்பை சூறையாடுகின்ற தன்மை இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. கற்பென்று சொல்லுகின்ற போது கற்பின் விளக்கம் பற்றி மகரிஷியின் ஒரு சம்பவத்தை நான் இப்போது சொல்லுகின்றேன். ஏனென்றால் கற்பு இங்கு சூறையாடப்படுகின்றது என்று சொல்லும் போதுதான் அந்த ஞாபகம் எனக்கு வருகின்றது. இந்த கற்பு பற்றி மகரிஷி என்ன சொல்லுகின்றார் என்றால்,
அமெரிக்காவுக்கு ஒரு முறை மகரிஷி போயிருந்த நேரம் ஒரு பெண் மகரிஷியிடம் கேட்டார், கற்பு நெறி என்பது என்ன? அது ஒரு ஆராய்ச்சியற்ற நம்பிக்கை இல்லாத ஒன்றாக இருக்குதே சுவாமிஜி என்று ஒரு அமெரிக்க பெண்மணி கேட்டிருக்கின்றார். அப்போது மகரிஷி சொன்னார், அம்மா, அப்படி மூட நம்பிக்கை என்று அதை ஒதுக்கி தள்ளிவிடாதே. ஒரு ஆணினுடைய விந்து பெண்ணினுடைய கருப்பையிலே சேருமானால் அது அப்சர்வ் பண்ணப்படும், அல்லது வெளியேறும். அப்படி என்றால் அது அப்படியே அந்த கருப்பையில சேர்றதோ வெளியேறவோ இப்படி செய்யறதுக்கு எப்படியும் 1 மாதம் ஆகும். அதற்கு இடையிலே வேறொரு விந்து அதனோடு சேரும் என்றால் அது பெரும்பாலும் ஒரு உடனடியாக கிருமியாக மாறும். அப்படி கிருமிகள் கருப்பையை பற்றி கொள்ளுமே ஆனால், அந்த கிருமி கருப்பையை பற்றி கொள்ளுமானால் எத்தனை விதமான நோய் வியாதிகள் வரும் என்று டாக்டரால் தான் சொல்ல முடியும். அதை என்னால வர்ணிக்க இயலாது. ஆகையாலே அதை தவிர்க்க வேண்டும். சாதாரண பெண்மணிகளுக்கு கற்பு நெறி என்பதை ஒரு கடவுள் தன்மையாக்கி சமுதாயத்திற்கு மேம்பாடாக செய்து போதித்து அதிலே பழகி அவர்களுக்கும் பயிற்சி செய்து அந்த பழக்கத்தை நிலைத்து வருகிறார்கள். இது ஒரு மூட நம்பிக்கையா? அது ஒரு மூட நம்பிக்கை என்று நீ கருதுகிறாயா என்று சொல்லி அந்த பெண்ணிடம் மகரிஷி கேட்கிறார். அதற்கு அவளும், இல்லை 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 ரிஷி, இது விஞ்ஞான பூர்வமான ஒரு விளக்கம். இந்த மாதிரி எங்கள் நாட்டிலே ஒரு தலைவர் கூட இதை பற்றி இப்படி ஒரு விளக்கமாக சொல்லவில்லை என்று சொல்லிட்டு அவர் மகரிஷிடம் சொல்லி கேட்கிறார், சுவாமிஜி, எனக்கு ஒரு வரம் கேட்கிறேன், தயவு செய்து நீங்கள் கொடுங்கள். என் மனமே ஒரு பெரிய மாற்றம் அடைந்து போய்விட்டது. நான் மீண்டும் ஒரு பிறவி எடுப்பேனே, ஆனால் இந்த மண்ணிலே ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று ஒரு மனமுருகி மகரிஷியிடம் அவர் கேட்டாலாம். இது அமெரிக்க பெண்ணுக்கு புரியும்படியான விளக்கத்தை மகரிஷி எவ்வாறு தந்திருக்கின்றார் என்பதை நாம் அந்த கற்பு பற்றி நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி பெண்களின் பெருமையை உணர்ந்து உயிரோடு வாழுகின்ற போதே அம்மாவோ சகோதரியோ மனைவியோ அவர்களை மகிழ்ச்சியாகவும் மரியாதையாகவும் நடத்த வேண்டிய கடமை ஆண்களுக்கு இருக்கு. அதை விடுத்து அவர்கள் இறந்த கிரியைகள் செய்வதிலேயே எந்த பயனும் இல்லை. இதைத்தான் ஒரு சித்தர் பாடியிருக்கின்றார், நம்மோடு உயிர் கொண்டு வாழ்ந்தவரையும் மயிரளவும் பயன் செய்யாமல் நீர்த்த பின்னே தீயதை வைக்க முன் மயிரதை சிறைப்பதால் ஏதேனும் பயனுண்டோ என்று மகரிஷி தன்னுடைய பெண்மை என்ற பெண்ணிலே அதிலே சொல்லியிருக்கிறார். என்னென்றால், உயிரோடு இருக்கக்குள்ளேயே நீங்க செய்யுங்க. அந்த சித்த சொல்ற இறந்தது பின்னுக்கு நீங்க மொட்டை அடிச்சு அதுக்கு போய் அது நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றவர் சொல்ற. அப்ப மகரிஷியுடைய அந்த நூல் அவர் சொல்லியிருக்கிறார், முக்காலத்துல மக்களுடைய வழக்கமானது காட்டுப்பகுதியில இருந்தது. அப்போது மக்கள் ஆற்றுப்படுக்கையில் ஒட்டி பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் காட்டுப்பகுதியில இருந்தது. உணவுப் பொருட்களுடைய உற்பத்தி என்பது இல்லாத காலமாக இருந்தது. அப்பொழுது விலங்கினங்களை வேட்டையாடி அவற்றின் உடல்களையும் நெருப்பில் வாட்டி உணவாக உண்டு வாழ்ந்த போது இந்த வன்செயல்கள் எல்லாம் பெண்களுக்கு வேண்டாம். மிருகங்களை வேட்டையாடுறது, அதை எரிச்சு அதை சுட்டு சாப்பிடுறது, இதெல்லாம் பெண்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்கள் பெண்களை. விலங்கினங்களை வேட்டையாடி கொண்டிருந்த காலத்தில் ஏதாவது கொடிய விலங்குகளை கொன்று அதில பல்ல எடுத்து பலருக்கு முன்பாக நான் எடுத்து வந்தேன் என்ற தன்னுடைய வீரத்தை எல்லோருக்கும் உணர்த்தி அதன் பிறகுதான் ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில இருந்தது. பெண்கள் வேட்டைக்கு போக மாட்டாங்க, இவங்கள் வேட்டைக்கு போய் அந்த புலிப்பல்லை எடுத்து கொண்டு காட்டி, இப்ப நான் ஒரு வீரமான ஒரு ஆண், ஒரு பெண்ணை கட்டி காக்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கின்றது என்று கொடுத்தார்கள். பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயேதான் இருக்க வேணும். கணவன் கொண்டு வருகின்ற உணவை சமைச்சு 2 பேரும் உண்ண வேணும், குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்ற முறையிலே வாழ்வு அந்த நேரத்தில் இருந்தது. அதற்கு பிறகு நிலத்தையும் நீரையும் கொண்டு உணவு அந்த வித்துக்களை விதைத்து பயிர் செய்து
அந்த விளைவுகளை உணவாக கொண்டு வந்த காலம் வந்தது. இந்த நிலையில பெண்களின் வாழ்விலே சிறிது மாற்றம் ஏற்பட்டது. இப்ப காட்டுப்புற வாழ்வுக்கு மாறாக உணவு உற்பத்தி செய்து உண்ணக்கூடிய அந்த நாட்டுப்புற வாழ்க்கை ஏற்பட்ட பிறகு பெண்களோட பொறுப்பு அதிகமாகிவிட்டது. இல்லற வாழ்க்கையிலும் பெண்களின் பங்கு மிகவும் உயர்ந்து போய்கொண்டிருந்தது. கணவனோடு சென்று உணவு உற்பத்தியில தன்ற உழைப்பையும் செலுத்தி ஒத்து நடந்து கொள்ள வேண்டிய காலமாக அந்த காலம் இருந்தது. கணவன் தோட்டம் அதுகள் செய்யற நேரத்தில் இப்ப போய் அதுல போய் உதவி செய்யறது. அதுக்கு பிறகு விஞ்ஞான காலம். பொருள் உற்பத்தியில உடலானது கருவிகளுக்கும் உபகருவிகளாக பல கருவிகளையும் ஏற்படுத்தி கொண்டு விஞ்ஞான முறையிலே ஆற்றலை காட்டிக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி வந்த காலம். இங்கு பெரும்பாலும் எந்த தொழிலையும் ஆண் பெண் எவராவது செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. மேலும் பள்ளிக்கூடங்கள் கலாசாலைகள் எல்லாம் பெருகி ஆண்களும் பெண்களும் விஞ்ஞான அறிவை பெற்று வாழுகின்ற காலம் விஞ்ஞான காலம். இவ்வாறாக கல்வி செழித்து வந்த போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாழ்க்கையிலே சமமான பொறுப்பு வந்துவிட்டது. விஞ்ஞான கருவிகள் மூலமாக பொருட்களை உற்பத்தியாக்கின்ற நிலை ஏற்பட்ட பிறகு வாழ்க்கையிலே பொருள் பெறுகின்ற வழியிலே ஆண் பெண் இருவரும் சமனான பங்குடையவர்களாக மாறிவிட்டார்கள். தற்காலத்திலே வாணிபம், தொழில், அரசியல், நிர்வாகம் என்ற எல்லா துறைகளிலும் பெண்களுக்கு சம பொறுப்பு ஏற்பட்டு விட்டது. ஆயினும் பழைய ஏற்பாடுகளும் அந்த காலத்தில் இருந்த பழக்க வழக்கங்களும் இன்னும் சில இடங்களில தொடர்ந்து இருந்து வருகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது இந்த காலத்துக்கு ஒவ்வாத வாழ்க்கை முறையாகத்தான் இது இருக்கின்றது. மனைவியாக இல்லாவிட்டாலும் தாயாக, சகோதரிகளாக, சமையல்காரிகளாக வேணும் பெண் துணை இல்லாமல் இந்த உலகத்திலே யார் வாழ்கிறார்கள்? பெண்ணினத்திட பலதரப்பட்ட மதிப்புமிக்க கடமையையும் கூட்டுறவின்றி யாரால் வாழ இயலுமாக இருக்குது. பெண்களை பெற்றவளாய், மகளாய், ஆணின் பிரிய சகோதரிகளாய் இருந்தும் இன்னும் வாழ்வில் வாழ்க்கையின் பண்புக்கு ஏற்றபடி ஒவ்வொரு பெண்ணும் கத்தினியாய் ஆணுக்கே கடமையாற்றல் என்கிற எண்ணப்போக்கு இருந்து கொண்டு வருகிறது. ஆணுக்குத்தான் பெண் வேலை செய்ய வேண்டும் என்றது வருகிறது. அதை வச்சுத்தான் திருமணம் பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய சமுதாய வாழ்க்கையிலே அதன் பெருமையையும் பொறுப்பையும் உணராதவர்களாக திருமணம் என்றது ஆணை பெண்ணோ, பெண்ணே ஆணோ விருப்பம் போல துன்புறுத்தி வாழலாம், எதற்கேற்ற உரிமை, அதாவது லைசன்ஸ் தான் திருமணம் என்ற ஒரு நிலை பொதுவாக எங்கும் பரவி வருகிறது. இதனால மனித வாழ்க்கையில பல துன்பங்கள் நிலவுகின்றது என்று மகிழ்ச்சி சொல்லுகின்றார். அப்ப என்னன்னா, திருமணம் என்றால் ஆண் பெண்ணை அடக்கலாம், பெண் ஆணை அடக்கலாம், அதுக்குரிய லைசன்ஸ் தான் திருமணம் என்று வந்துட்டது. இதே போல வரதட்சணை என்ற கொடுமையாலையும் அதைவிட மாணவிகளுக்கு ஏற்படுற அந்த டீசிங் அதாலையும் குடும்பங்கள்ல ஒருவர் புரிந்து கொள்ளாமல் ஏற்படுகின்ற விவாகரத்துக்களாலையும் கணவன் மனைவிகளாக வாழ்ந்தோறும் அவர்கள் பெற்ற குழந்தைகளும் தம்பதிகளின் பெற்றோர்களும் அடைகின்ற அந்த துன்பங்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது இருக்குது. அவ்வளவு கஷ்டங்கள். எத்தனை சட்டங்கள் போட்டாலும் அதன் மூலமாக கணவன் மனைவி உறவில் நல்லதொரு ஒரு சந்தோஷத்தை வளர்த்து விட முடியாமல் இருக்கின்றது. ஆண்களும் பெண்களும் ஒருவர் மதிப்பை இன்னொருவர் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் ஒத்தும் உதவியும் வாழ வேணும். இந்த நிலைமை சமுதாயத்தில பண்பாடாக வளர்வதற்கு பெண்ணின் பெருமையையும் இயற்கையாக அவர்களிடம் அமைந்துள்ள மதிப்புகளையும் அந்த பெருமைகளையும் ஆண்களும் உணர வேணும், பெண்களும் தாங்களும் உணர வேணும். அப்பத்தான் அந்த மகிழ்ச்சியான ஒரு 2 பேரும் இணைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் ஒரே அந்த பிடுங்கள் தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனையாகவும் ஒத்துக்கொள்ள முடியாத மட்டம் தட்டுற தன்மைகள் இவையெல்லாம் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கு. இதே போலதான் தத்தம் பண்ணி கொடுத்தல் என்ற ஒரு இது திருமணத்தில் இருக்கிறது. அதையும் மகர்ஷி சொல்லுகிறேன்.
பெண்ணை பெற்றவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, திருமண நிகழ்ச்சியில போது தனது பெண்ணை மணமகனுக்கு தாரை வார்த்து தத்தம் செய்கிற பழக்கம் இருந்தது. இது இன்றைய காலத்துக்கு ஒவ்வாதது, இதை நிறுத்த வேண்டும் என்று அவர் ஒரு கவிதையில பாடியிருக்கிறார் மகரிஷி. என்னன்னு சொன்னால், மணவினை நிகழும் போது மகள் தன்னை பெற்றோர் நின்று கணவன் ஒருவனுக்கே கையினில் நீரை வார்த்து, தண்ணி ஊத்தித்தான் தாறு வார்த்து கொடுப்பாங்க. பணமதை ஈந்தோ பெற்றோ பலர் காண தத்தம் செய்வார் குணமெனும் நிலை கண்டோரும் இதை கொடுமை என்று எண்ணவில்லையா என்று மகரிஷி கேட்கின்றார். இதை கொடுமை என்று கேட்கவில்லையா? அந்த கொடுமை ஒன்று கொல்லுகின்ற போதே மகரிஷி அவர்களுடைய மனதிலே ஒவ்வொரு வெறுப்பு உணர்ச்சி அந்த தத்துவம் கொடுக்கிறதுல இருக்கின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கு. அந்த காலத்துல சிலர் வந்து குருகுல வாழ்வாக காட்டில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு குடும்பம் நடத்துவதற்கு பெண் தேவைப்பட்டது. ஏனென்றால் உதவிக்கு பெண் தேவை. இந்த மாதிரி தவம் செய்தவர்களை மதித்து வந்த அந்த காலத்துல, தவம் செய்தவர்களை மதித்து வந்த அந்த காலத்துல, பெண் வேண்டும் என்று விரும்பி கேட்கிற நேரத்துல ஆட்களை என்ன செய்வாங்கள, பெண்களை விரும்பி கொடுப்பார்கள். அவங்க போய் அந்த தவம் செய்யற காலத்துல அந்த தவம் செய்யற துறவியோட இருந்து அதற்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்வார்கள். அவ்வாறு அவர்கள் அந்த பெண்ணை பெற்றுக் கொண்டுகின்ற போகின்ற போது அதுக்கு ஒரு 10 நாள் அங்கேயே இருந்துட்டு திருப்பி இங்கே வந்து 10 நாள் தங்குவா. வீட்டுக்கு வந்து 10 நாள் இருப்பா, அப்புறம் வந்துடுவா. இந்த திருப்பவும் அழைச்சார் நாம் வரவில்லை என்று சொல்லிவிடுவாளோ என்று எண்ணி என்ன செய்யறாங்க, இப்ப என்னடா 10 நாள் துறவியோட இருந்துட்டு திரும்பி வந்து 10 நாள் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு 10 நாள் வந்ததுக்கு பிறகு நான் திருப்பி போகலன்னு சொல்லி விடுவாளோ என்று எண்ணி தத்தம் செய்து கொடுக்க அதை அவர்கள் அந்த பெண்ணை வாங்கி கொண்டு போனார்கள். துறவிமார்கள் வாங்கி கொண்டு போனார்கள். தத்தம் செய்த அந்த பொருளையும் ஒரு நாளும் திரும்பி எடுக்க இயலாது. தத்தம் செய்து கொடுத்தால் அது கொடுத்ததுதான், அதை திரும்பி எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த மாதிரிதான் அந்த தத்தம் செய்யற பழக்கம் இருந்தது, இந்த பழக்கம். ஆனால் திருமணத்தில் ஒரு முறையாகவே அது மாறியும் இருந்தது, அந்த தத்தம் செய்யறது. இந்த பழக்கம் எல்லாம் இப்ப தேவையில்லை. அத ஒரு தகர்த்து எறிய வேணும் என்று மகரிஷி எண்ணத்துக்கோ அது தொடங்கினது. இப்ப அது தேவையில்லை, அப்ப அதை எடுத்து விட வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். ஆனா இன்றைக்கு இருக்குது, அந்த திருமண வீட்டுல ஐயர்மார் அந்த தண்ணியில ஊத்தி தத்தம் பண்ணி கொடுக்கிற அந்த குணம் இருக்குது. ஆனா அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம், சாஸ்திர சம்பிரதாயமாகத்தான் இப்போது இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். மற்றொன்றை வந்து என்னென்றால், திருமணமானவள் என்று தெரிந்து கொள்வதற்கு தாலி கட்டுற பழக்கம் இருக்குது. நமது நாட்டுல வந்து பெண்களுக்கு காலில் வெட்டி போடுறது. மணமகன் என்ன செய்வான், மனைவியில காலை தூக்கி அம்மிக்கு மேல வச்சு ஏன் அந்த இப்ப கேட்கிறவங்க ஏன் அப்படி மனைவிக்கு மேல காலை தூக்கி வச்சு அந்த இது வைக்கிறாங்களே. இந்த தடங்கு தோன்றிய இடம் எதுன்னு பார்த்தா வடநாட்டுலதான் பெண்களுக்கு முகத்துக்கு திரை போடுற பழக்கம் இருந்து வந்ததான். அப்ப ஏன் அந்த மெட்டி அவர்கள் போட்டாங்களேன்னு சொன்னால், அந்த வடநாட்டில முகத்துக்கு திரை போடுற பழக்கம் இருந்தது. அதனால்தான் மெட்டி போட வேண்டிய அவசியம் வந்தது. ஏன் அந்த திரை போட்டாங்கள் என்றால், அங்கு வந்து வடநாட்டிலே அடிக்கடி யுத்தங்கள் நடக்கும், அதிகமாக நடக்கும். அந்த போர்கள்ல முதலில வந்து என்ன செய்வாங்கள் என்று சொன்னால், பெண்களைத்தான் சூறையாடுவார்கள், வந்து பெண்களைத்தான் இழுத்து கொண்டு போவாங்க. பிறகுதான் அந்த பொன் பொருள் இவைகளை எல்லாம் கொள்ளையடிக்கிற நிலைமை இருந்தது. எனவே அந்த பெண்களின் பாதுகாப்பை குறித்து முகத்தை காண்பிக்காமல் திரை போட்டு அவர்கள் வைத்தார்கள். அப்படி போட்டால் முகம் தெரியாது. இப்ப போர்க்காலத்தில மட்டுமில்லாமல் பிற்காலத்திலும் அரசியல் அதிகாரத்தில உள்ளவர்களிடம் இருந்து பெண்களை பாதுகாப்பு அவர்களுக்கு முக்கியமாக அந்த பாதுகாப்பு தேவைப்பட்டது. இப்ப சிற்றரசர்கள், ஜமீன்தார்கள் இவர்களாலும் பெண்களுக்கு ஆபத்து இருந்து வந்தது. அப்ப இப்படி எல்லாம் இருக்கிறதால ஒரு குடும்பத்துல மனைவி, அண்ணி, தம்பியிட மனைவி இவங்களெல்லாம் ஒரு வீட்டுல இருக்கிற நேரத்துல முகத்துல திரை போட்டிருந்தால் யார் இது, அண்ணியா சகோதரியா என்று தெரியாது. அதனால்தான் காலை பார்த்தவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. திருமணத்தின் போதே மணப்பெண்ணுக்கு மெட்டி போட்டு சடங்கை ஏற்படுத்தினார்கள். இதுதான் அந்த காலுக்கு மெட்டி போடுவது
இந்த சடங்கு இந்த காலத்துக்கு தேவையில்லாத ஒன்றாகிவிட்டது. ஆனால் இந்த காலத்துல மெட்டி போடுற காரணமே இதாகத்தான் இருந்தது. அதாவது தாலி கட்டுறதை போல தொடக்கத்துல மனிதன் மலையிலேதான் வாழ்ந்து வந்தவன். மலை கரைந்து காடாகி, காடு சமவெளி ஆகி, பயிரிடக்கூடிய நிலமாக ஆகியது. இப்படித்தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 நிலங்களாக வந்தது. குறிஞ்சி, முல்லை, மருதம் ஆகிய 3க்கும் மத்தியில தான் காடு இருந்தது. இந்த காட்டில தான் ஆடு மாடுகளை மேய்ந்து வாழ்ந்து வந்தார்கள். இப்ப இந்த ஆடு மாடுகளை வந்து இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம் ஆகிய 3க்கும் இடையிலே அவர்கள் மேய்ந்து வந்த காரணத்தினாலேதான் இவர்களுக்கு இடையர்கள் என்ற பெயர் வந்தது. இப்ப இடையர்கள் என்ற பெயர் வந்த காரணமே இதுதான். அதாவது குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் முல்லைக்கும் இடையிலே அது. இந்த இடையர் என்ற பெயர் வந்த காரணம் இதன் காரணமாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் இப்படி அழைக்கப்பட்டார்கள். அதாவது இப்படி இருக்கின்ற நேரத்திலே மலையில வாழுகின்ற ஒரு ஆண்மகன் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அவர் அந்த பெண்ணை பாதுகாக்கக்கூடிய உடல் வலிமை அவருக்கு இருக்க வேணும். அப்படி இருக்கிறதா என்று கண்டுபிடிக்கத்தான் ஒரு முறையை வைத்தார்கள். கொடிய விலங்கு ஒன்றை வென்று அதனுடைய பல்லை ஒன்றை காண்பித்து அந்த சான்றோர்கள் அவர்கள் பார்த்து சர்டிபிகேட் கொடுக்க வேணும். இவர் உண்மையாகவே இந்த மிருகத்தை கொன்று கல்லெடுத்து வந்திருக்கிறார், அதாலே இவர் இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யலாம் என்று அந்த கொண்டு வந்த பல்ல ஒரு கயிற்றில கட்டி பெண்ணுடைய கழுத்திலே தாலியாக கட்டுவது என்ற ஒரு வழக்கம் இருந்தது. இப்போது புலிப்பல் தேடுற காலம் போய் புலிப்பல்ல போல 2 நாக்கு வைத்து தங்கத்தால செய்து இப்போது போடுகின்றார்கள். இப்போது தாலி அப்படி சொல்லப்படுகின்றது. அப்ப வடநாட்டு தாலி எப்படி இருந்ததென்றால் வெளிநாட்டு யுத்தம் அதிகமாக இருந்த காரணத்தினால் பெண்களை சூறையாடும் வெறி இருந்தது. அதனால் வடநாட்டு தாலி எப்படி என்றால் யுத்தங்கள் அதிகமாக இருந்த காலத்துல பெண்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள வசதியாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த வடநாட்டு தாலியில தாலிக்கு உள்ளுக்கு விஷம் வைப்பார்கள். முதல் புலிப்பல்ல வைத்தார்கள், புலிய கொண்டு காட்டினார்கள். ஆரம்ப காலத்திலே புலிப்பல்ல தாலியாக போட்டார்கள். அதுக்கு பிறகு வடநாட்டிலே இந்த தாலி என்ற முறை எப்படி வந்ததென்றால் அந்த தாலிக்குள்ள என்ன செய்வாங்க, விஷத்தை வச்சு அந்த தாலியை போட்டு விடுவார்கள். அது அந்த பெண்ணுடைய கழுத்துக்கும் வாய்க்கும் இடையில் கிட்டத்தான் இருக்குமாம் அந்த தாலி. இப்ப 6வது இந்த பெண்ணை சூறையாட வருகின்ற போது, அந்த யுத்தத்தின் போது உடனே அவள் அந்த நஞ்சை குடித்து அவள் இறந்து விடுவாள். அவர்களுக்கு அடிமையாக அவள் அங்கு போக மாட்டாள். இதுக்காகத்தான் அது அந்த விஷம் வைக்கப்பட்டது. பிற்காலத்தில் என்ன நடந்ததுண்டா, கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவுகள் வருகின்ற போது மனைவி உடனே இந்த விஷத்தை எடுத்து உண்டு விடுகின்றாள் என்ற காரணத்தால் அந்த பழக்கத்தை எடுத்து விட்டார்கள். தாலிக்குள்ளே அந்த விஷம் வைக்கின்ற பழக்கத்தை இல்லாமல் போய்விட்டது. இப்போது இந்த பழக்கத்தினால கணவனை இழந்த பெண்கள் அவருடைய இறுதி கிரிகையின் போது அந்த தாலியை எடுக்கின்ற போது அவர்கள் படுகின்ற துன்பம் ஒரு எல்லையற்றதாக இருக்கின்றது. இந்த தாலி என்ற பொருளே இப்படியான காரணங்களாலேதான் தாலி கட்டப்பட்டது. ஆனால் இந்த காரணங்களாலே கட்டப்பட்ட அந்த தாலியை இறுதி கிரிகைக்கு போது கழுத்துல போட்டு வலுக்கட்டாயமாக அதை கலட்டுவாங்க. அப்ப இவ்வளவோ துன்பத்தை அடைவாங்க. இது ஒரு காரணத்துக்காகத்தான் போடப்பட்டது. அது உணர்ந்து கொள்றதில்ல, பெண்ணும் உணர்றதில்லை, அதை கலட்டுறவங்களும் உணர்றதில்லை. தாலி கட்டுறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்டா, ஆண்மகன் பேரை மோதிரத்துல பதித்து பெண்ணுக்கு அணிவிக்கலாம். இது போல பெண்ணும் பேரை பதிச்சு மோதிரத்தை ஆணுக்கு அணிய வேண்டும். இது என்பதுதான் சிறந்த முறை என்று மகிழ்ச்சி அன்று சொன்னார். ஆனால் இப்போது அந்த வழக்கம் வந்துட்டது. அது அழகுக்காக மட்டும் அணிவதாக இப்போது மாறிவிட்டது. இப்படித்தான் அந்த தாலி அழகுக்காகத்தானே அணிகிறான். இப்போது எல்லாரும் வீட்டுல பெட்டிக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறாங்க தாலியை. இந்த மோதிரத்தை தான் இப்போது மரிசி கேட்டுக்கொண்டது போல மோதிரம் தான் இப்போது அணிகின்ற பழக்கம் இருக்கின்றது. இவ்வாறுதான் கலாச்சார விழுமியங்கள் உலகத்தில மனிதனால அந்தந்த காலகட்டத்தில காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்றபடி உருவாக்கப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு விடயம் சொல்லி முடிக்கலாம் என்றிருக்கின்றேன். கரு உருவாகின்ற காலத்தில
பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மகரிஷி சொல்லுகின்றார். இந்த அவையில அதிகம் பெண்கள் இருப்பதனால் இதை சொல்லுவது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். மகரிஷி அவர்கள் அந்த கருவமைப்பு குறித்து பேசுகின்ற போது, பெற்றோர்கள் எந்த முறையிலே மனம் உடல் அமைப்பில் இருக்கிறார்களோ அதை ஒட்டித்தான் குழந்தையும் உருவாகும். மரத்தை ஒட்டித்தான் ஒரு விதை இருக்கும், அது போலதான் விதை ஒட்டித்தான் மரமும் இருக்கும். இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாகத்தான் இருக்கு. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் மனம் உடல் ரெண்டிலேயும் நலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்களிடத்திலே ஒருவருக்கு ஒருவர் பிணக்கு வந்தால், மனத்தாங்கல் இருக்குமானால், அவர்களது உடலிலேயும் முக்கியமாக சக்தியாக சீவகாந்த ஆற்றல் பிணக்குற்று அது விஷத்தன்மையாக மாறக்கூடியதாக அமையும். அது குழந்தையையும் பாதிக்கும். கருவுற்ற காலத்திலே ஒரு பெண்ணுடைய மனம் சோர்வு அடையுமே ஆனால், அதாவது இல்லை பிணக்கு அடையுமே ஆனால், அல்லது வருத்தம் அடைய செய்வோமே ஆனால், ஒவ்வொரு வருத்தமும் அவர்களின் குழந்தையின் மன அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தும். மனம் என்பது என்னென்று பார்த்தால், மனம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தால், கருமையம், சீவகாந்த ஆற்றல், இருப்பு நிலையான அறிவு, இயக்க அலையான மனம் என்ற அனைத்துமே அடங்கப்பட்ட ஒரு இயற்கை நியதிதான் அந்த மனம். அப்ப கருவுற்ற காலத்திலே எந்த விதத்திலே ஒரு பெண் ஒரு குடும்பத்திலே இருக்க வேண்டும் என்று அவதானமாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி பிரச்சனைகள் வந்தால் அது கருமையத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப மனம் கவலைப்பட்டால் அது கருவாயத்திலே பாதிப்பை ஏற்படும். நான் வருகின்ற குழந்தைக்கும் அது துன்பத்தை ஏற்படுத்தும். அதாலே அந்த கணவன் எவ்வாறு கருவுற்ற பெண்ணோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று, அந்த கணவன் மனைவியை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று கவியை ஒன்று சொல்லியிருக்கிறார் மகரிஷி. பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறம் ஆற்ற பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டேன். நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கு தொண்டாற்றும் மாண்புமிக்க என்றன் மனைவியை நான் மகிழ்கிறேன், வாழ்க்கை மகிழ்கிறேன் என்றே கூற வேண்டும் என்று மகரிஷி ஒரு கவிதை, இந்த கவிதையை படித்திருக்கின்றார். பெற்றோரை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெரிய கடமை வீட்டிலே செய்து ஒரு துறவி போலேதான் மற்றதெல்லாம் பாருங்கள். சில பெண்கள் திருமணம் செய்து விட்டார்கள் என்றால் அவர்கள் இளமை பருவத்தில் இருந்த எதையுமே ஏற்றுக்கொள்ள எல்லாத்தையும் விட்டுருவாங்க. முதல் ஃப்ரெண்ட்ஸை விட்டுருவாங்க, வெளியில போறதை விட்டுருவாங்க. எதுவுமே இல்லை அவங்களுக்கு. குடும்பம் 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 என்றுதான் இருப்பார்கள். அப்படி ஒரு பற்றற்ற ஒரு துறவி போலதான் அவர்கள் வாழ்கிறார்கள். இப்படியான இப்படி வந்த பெண்ணை நான் மதிக்கிறேன், வாழ்த்துறேன் என்று கவி போட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது மட்டும் இல்லாமல் கரு உருவாகிற காலத்துல தவறு ஏற்படாமல் இருக்க வேணும். கரு உருவாகின்ற காலம் அமாவாசையாகவோ பௌர்ணமியாகவோ இருக்கக்கூடாது என்றதை இந்த முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் மகரிஷி. அதாவது சூரியனும் பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டுல வருகின்ற போது உடல் உள்ளம் இரண்டையுமே ஒரு முக்கியமான எல்லைக்கு உயர்த்தவோ தாழ்த்தவோ உடையதாக இருக்கும். அந்த கிரகண காலத்திலே ஒரே நேர்கோட்டிலே வருகின்ற போது அந்த காலத்திலே ஏற்படக்கூடிய கரு உடலிலேயும் உள்ளத்திலேயும் குறை உள்ளதாக இருக்கும் என்பதை முன்னோர்கள் கண்டிருக்கிறார்கள். ஆயுர்வேத சித்த முறையிலே கரு அமைகிற காலத்திலே கரு அமைந்த பிறகும் எந்தெந்த முறையில பெண் இருக்க வேண்டும் என்றும் எல்லாம் நல்ல மாதிரியாக முன்னோர்கள் எடுத்து காட்டிருக்கிறார். உதாரணமாக மாத விலக்கு ஆகக்கூடிய 3 நாட்களிலே சீப்பால தலைய வார நாள் அந்த தடவையில கருத்தரித்தால் அந்த குழந்தைக்கு வழுக்கத்தலை வரும் என்று நிர்ணயித்திருக்கிறாங்களா. பெண் மையிட்டால் கருட பார்வை உண்டாகும். இதையும் கண்டுபிடித்து விலக்கி இருக்கிறார்கள் அக்காலத்திலே. பாக்கு கடித்தால் பிள்ளைக்கு சூட்டப்பள்ளு வருமா, சொத்தையாக வரும் பிள்ளைக்கு என்று கொண்டு சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் நீண்ட கால ஆராய்ச்சியில கண்ட முடிவாகத்தான் இருக்கின்றது.
சாதாரணமாக ஆராய்ச்சி செய்யல, அது முழு ஆராய்ச்சி செய்துதான் இந்த உடலை பற்றிய அமைப்பு பற்றிய கரு அமையும் காலத்தில இருந்து அது முழுமையாக உருவாகின்ற வரையில எந்தெந்த காலத்திலே எந்தெந்த அவயவங்கள் எந்தெந்த பொசிஷன்ல அந்த கரு இருக்கும், அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். கர்ப்ப காலத்துல 2 மாதத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த அஸ்வினி முத்திரைய ஒரு பெண் செய்ய வேணும். அப்பதான் குழந்தை நல்ல முறையில வளர்ந்து பிரசவம் எளிமையான முறையில நிகழும் என்றெல்லாம் மகரிஷி சொல்லுகின்றார். அந்த பெண்ணிட பெருமையை சொல்லுகின்ற போது, பெண் இந்த உலகத்தில ஒரு இதா என்னென்றால் உலகத்தையே அந்த பெண் தான் படைக்கிறார் என்ற உருவாக்குகின்றாள், ஒரு சிறந்த ஒரு உலகத்தை உருவாக்குகின்றாள் என்றால் அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் மகரிஷி சொல்லி இருக்கிறார். கர்ப்ப காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியை பாதுகாக்கின்ற ஓசோன் படைய போல குழந்தையை பாதுகாக்கும் ஒரு பெண் தாங்குகின்ற கரு அறை இருக்கும். அந்த கரு அறைக்குள்ளே வாழ்ந்து பூமியை குளிரச் செய்யும் கடல் போன்ற கருப்பை திரவத்துள்ளே மிதந்து கரு உருவாகி கருப்பை இருளுக்குள்ளே உறங்கி உலகிலே பெண் பெறப்படுகிறாள். அதன் பின் அந்த பெண் குழந்தை பூமி தாயின் மடியிலே புகலிடம் பெறுகிறாள். இவ்வாறு பிறந்த பெண் இந்த கள்ளிப்பாலுக்கு இரையாகாமல் அந்த காலம் கறந்து ஓடி அவள் சொல்லுக்காக நாடு விழித்திருக்கின்ற காலம் காட்சிக்கு இப்போது வந்துவிட்டது. இன்று விண்வெளியில் உலா வந்த பெண் தைரியத்தின் முழு வடிவம், இன்பம் சுவைக்கின்ற ஒரு சுதந்திர பறவை. எனவே பெண்ணின் பெருமைமிக்க பண்புகள், மகரிஷி பெண்களுக்காக எடுத்து வைத்த கருத்துக்கள், தற்போது பெண்களுடைய நிலைமை, இப்படி எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு இப்போது இந்த நேரத்திலே அதிகமாக பேசிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். பெண் என்றால் அப்படித்தான் என்று சொல்லி இருக்கின்றேன். இன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக அமைந்திருக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வணங்கி எனக்கு நல்ல பல கருத்துக்கள் சொல்வதற்கு இடமளித்த குருஜிக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற செவிமடித்த அனைவருக்குமாக நன்றியை தெரிவித்து, அனைவரும் உடல் நலம், உயர் புகழ், நிலாயுள், நெறி செல்வம், மெஞ்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்.